ஹே அன்னியாங்கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயோங் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 8. அண்ட் இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவாடா? அண்டு டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் டேன் கூட போயிட்டே இருக்கீங்க. என்னங்க? என்ன? அது அது ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு வாங்கி போட்டு வரட்டா? என்னது? புரியல. இல்லைங்க, நான் வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து அந்த குளத்துல போய் போட்டு வரட்டா? சரி, ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ளே நீ போயிட்டு வந்துடுற, புரியுதா? ஆ, சரி, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அதுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே வந்து சில ரிச்சுவல்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த ஃபுட்டை அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கி போயிட்டு அப்படியே உட்காந்து அங்கே ஃபிஷ்லாம் வருது. ஆல்ரெடி நீங்கள் ஃபுட் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த சைட் போயிட்டு உட்காந்துட்டு அந்த ஃபுட்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் டேயாங்கிட்ட வந்துட்டு, டேய் என்னடா நீயும் போய், டேய் அதெல்லாம் கிடையாது, நான் மறந்தே போயிட்டேன். ஆமாம், உனக்கு எப்படி தெரிஞ்சது நான் ஒயனை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு? அது அது இல்லைடா, ஒயன் சொன்னாலா? ஜிமின் அதை கேட்டோன்னே திரு திருன்னு முழிக்கிறான். டேய் சொல்கிறா, என்ன சொன்னா? அதெல்லாம் கிடையாது, அவெல்லாம் எதுவும் சொல்லலை. அப்போ எதுக்கு இப்படி முழிக்கிற? டேய் அது எப்படி சொல்லுவேன் எனக்கு. சரி, ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னா ஒயன் சொல்லலைன்னா நீ என்ன ஃபாலோ பண்ணுற? அது ஆமாண்டா. ஏன்டா எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுற? நீ தான் இங்கே இருக்கல்ல. இல்லை, அம்மா தான் நீ என்ன பண்ணுற இது பண்ண அடிக்கடி கேட்பாங்க. அப்போ தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணேன். ஐ மீன், நான் உன்னை ஃபாலோ பண்ணதை ஆளுங்க வச்சுருக்கேன். ஸோ அந்த பப்பில் ஓ பிக்ஸ்லாம் வந்துட்டா. ம், அப்போ தான் பார்த்தேன். ஆனால் அது ஒயன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம்தான் தெரியல. ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற? அதெல்லாம் தெரியலடா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு. உனக்கே தெரியும்ல அம்மாவோட சுச்சுவேஷன். டேய் தயாங்கா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரியே கிடையாது. அந்த மாதிரி பொண்ணு இல்லைடா. டேய் பொண்ணுங்கனாலே அப்படி தான், எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளே கைக்குள்ளே போட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் கலட்டாதண்ணே. இப்போ புரியுது. சிஸ்டர் மாதிரி தானே, எனக்கே புரியுது. காலேஜில் ஒன்றா படிச்சிருப்பீங்க. ஸோ அவளுக்கு நீ வக்காலத்து வாங்க மட்டும் வந்துடாத. சரிடா மயிறு, நான் வக்காலத்துலாம் வாங்கலை. ஆனால் புரிஞ்சுப்போ, லைஃப்பில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. ஃபீல் பண்ணுவடா. ஆனால் ஒன்றும் என்னை மட்டும் கஷ்டப்படுத்திடாத. டேய் அவனை சீண்டத வரைக்கும் நான் அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு டைம் நின்றுட்டு இருக்கான். ஸோ வாட்சில் டைமை பார்க்குறான். 10 மினிட்ஸ் ஆச்சு. இவளுக்கு பஞ்சுவாலிட்டினே கிடையாது அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே கோவமாக போகிறான். அப்போ ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டு, டேய் எங்கடா போகிற? அவ அதெல்லாம் கிடையாது, விட்றா கையை அப்படின்ட்டு டேங் வந்து கோவமாக போகிறான். ஸோ அங்கே இருந்துக்கிட்டு, ஐ மீன் அந்த குளத்து சைடு வந்திருப்பான்ல, ஸோ ஸ்டெப்பு மேலே இருந்துக்கிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஃபிஷ்கிட்டேலாம் ஒரு மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. டேங்க்கு வந்த கோவம்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ அப்படியே ஸ்டன் ஆகி உங்களையே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கீழே உட்காந்துருப்பீங்களே, நீ ரெட் கலர் தான் சாரீ வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மோல் அப்படியே ஹிப்பில் அப்படியே நல்லா விசிபிளாக தெரியுது. ஸோ அதிலே பார்த்துட்டு இருக்கான். இவன் மேலே எவ்வளோதான் கோவம் வந்தாலும், ஆனால் அவ கிட்ட போகும்போது எல்லா கோவமும் மறைஞ்சி போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. புரியல, அப்படி என்னதான் மாயமந்திரம் பண்ணுறாளோ அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும், நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஏய் ஒயன் அப்படின்ட்டு சத்தமாக கத்துறான். ஸோ எப்படி திருக்கடி தாங்க பார்க்குறீங்க? ஐயையோ, இவ்வளோ நேரம் ஒருவேளை கோவப்பட்டிருப்பாரோ
அப்படின்ட்டு நீங்க அப்படியே எழுந்து அப்படியே குடுகுடுன்னு ஓடி வரீங்க. ஸோ டேங்க் பார்த்து, ஒயன் பார்த்து அப்படின்னு கத்துறான். ஸோ நீங்க அப்படியே வலிக்கிவிட்டு பின்னாடி விழ போறீங்க. ஐ மீன் ஸ்டெப்லேருந்து கிட்ட மேல் டேங்க் கிட்ட வந்துட்டீங்க. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு வலிக்கிட்டு நீங்க விழுந்திருந்தீங்கன்னா, அப்படியே அந்த குளத்துக்குள்ள போயிருக்க மாட்டீங்க. ஸ்டெப்லேயே உங்க தலை அடிபட்டுருக்கும் பின்னாடி. டேங்க் டைட்டா உங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணி, அப்படியே அவன் நெஞ்சோட உங்க சாய்ச்சிக்கிறான். ஸோ டைட்டா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் உங்கள. நீங்க பயத்துல அப்படியே பின்னாடி தானே வளைஞ்சிருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்க டேங்க் அப்படியே டைட்டா புடிச்சிக்கிறீங்க 2 ஹேண்டாலயும். ஸோ அவன் அப்படியே உங்கள அப்படியே டைட்டா புடிச்சிட்டு, உங்க ஹெட்ட அவன் செஸ்ட்டோட சாய்ச்சிக்கிறான். ஸோ உங்களுக்கு அவ்ளோ பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் உயிர் போய் உயிர் வந்த மாரி இருக்கும். நீங்க இப்ப சேஃபான ஒரு பிளேஸ்ல நிக்கிற மாரி ஒரு ஃபீல். ஸோ டேங்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க அப்படியோ. டேங்க உங்கள அப்படியே ஒரு ஒரு செகண்ட் வந்து நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு பயந்துட்டான். ஸோ அப்படியே தான் அவன் ஹார்ட் பீட் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. ஸோ டேங்க்கு புரியுது நீங்க ஷேக் ஆகும். கையெல்லாம் வந்து ஷிவர் ஆகுது. ஸோ அப்படியே தான் உங்கள வந்து டைட்டா புடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியல. உங்கள ஹக் பண்ணும்போது ஒரு மாரி ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபீல். அவனுக்கு என்னன்னு தெரியல. அப்படியே உங்கள டைட்டா புடிச்சிக்கிறான். ஸோ நீங்க அப்படியே புடிச்சிட்டே இருக்கீங்க மாறி அவனையும். ஸோ இப்ப அவன் வந்து உங்கள அப்படியே ஃபேஸ பார்க்குறான். நீங்க ஒரு மாரி ஐஸ டைட்டா அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க மவுத்லாம் அப்படியே ஒரு மாரி கடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் 2 பேருமே அப்படியே அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ தான் தேங்க் ரியலைஸ் ஆகுது. உங்கள வந்து டைட்டா ஹக் பண்ணியிருக்கோம். அவனுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. உங்க பாடியெல்லாம் அப்படியே டச் ஆகுறது. உங்களுக்கும் லைட்டா ஃபீல் ஆகுது. ஸோ டேங் அப்படியே உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணுறான் ஹக்க. அப்படியே உங்கள பார்க்குறான். ஸோ நீங்க அப்படியே டேங்க பார்க்குறீங்க. ஒரு க்யூட்டான ஒரு ஃபேஸ். ஸோ அதில வந்து பயம், ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் இருக்க நிறைய ஃபீலிங் வந்து அவனுக்கு காட்டுது. ஸோ உங்கள அப்படியே பார்த்துட்டு, "ஏய் பார்த்து வர மாட்டியா? கொஞ்ச நேரம் இருந்தா போய் சேர்ந்திருப்ப." அது அது தெரியாம அப்படின்ட்டு நீங்க ஒரு மாரி தயங்குறீங்க பயந்துட்டு. "சரி வா" அப்படின்ட்டு டேங் வந்து உங்கள அப்படியே கூப்பிட்டு போறான். ஸோ ஜிமின் இதெல்லாம் அப்படியே பார்த்துருப்பான். ஸோ அப்படியே லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ இப்போ நீங்க டேங் கூட தான் கார்ல போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன பேசுனே தெரியல. ஸோ டேங் உங்கள பார்த்துட்டு, "ஏய் என்ன அப்படியே இருக்க? கல்லு மாதிரி." "இல்ல அது" "சொல்லு." "என்னமோ சொல்லணும்னு தோணுது. ஆனா என்னையே பார்த்துட்டு இருக்க. ஆனா சொல்ல மாட்டேங்கிற." "இல்லங்க. அது அது எப்படி சொல்லுவேன்?" "சரி சொல்லாத." அப்படின்ட்டு கார் டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் போறீங்க. ஸோ இப்போ நீங்க கார்லேருந்து இறங்குறீங்க. உங்களுக்கு கால் லைட்டா வீக்கம் போட்டிருக்கும். உங்களுக்கு அப்படியே வலி குடுக்குது. ஏன்னா வலிக்கிருப்பீங்க. லைட்டா அடிபட்டுருக்கும். ஸோ இப்போ தயாங் தான் அப்படியே உங்கள பார்த்துட்டு, "ஏய் உன் காலுக்கு என்னாச்சு?" "அது இது வலிக்குது." "என்னது? காட்டு." அப்படின்ட்டு அங்க ஒரு சேர் இருக்கும். ஐ மீன் இந்த கார்டன் தானே. ஸோ அங்க தான் கார ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ அங்க உட்கார வச்சுட்டு அப்படியே அவன் கால உங்கள புடிக்கலான்னு வர்றான். "இல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஆயில்மெண்ட் போட்டுப்பேன்." "ஏய் காட்டு." அப்படின்ட்டு அப்படியே கீழ வந்து நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு, அப்படியே அவன் கால் எடுத்து அவனோட தைஸ்ல வச்சு பார்க்குறான். அங்க வந்து ஒரு மாரி பர்பிள் கலர்ல இருக்கு. ரொம்பவே ஒரு மாரி நல்ல வீக்கம் போட்டிருக்கு. கால் கண்டிருக்கு. ஸோ அத பார்த்துட்டு, "ஏய் இது முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமா? வர வர ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பேன்." அப்படின்ட்டு அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்றான். ஸோ நீங்க அப்படியே தயங்கியே பார்க்குறீங்க. என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அப்படியே தேங்க பார்த்துட்டு இருந்து, "ஏய் என்ன அப்படி பார்க்குற? ஜஸ்ட்டு ஒரு ஹெல்ப் தான். இதுக்கப்புறம் நடந்தேன்னா ஓவரா வீக்கமாகும். வா." அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு, அப்படியே வந்து சோஃபால தான் வந்து வைக்கிறான். நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. "இரு." அப்படின்ட்டு கால் எடுத்து அப்படியே டாக்டருக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ அப்படியே டாக்டர்ஸ்லாம் வர்றாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு தயாங்கிட்ட வந்து போயிட்டு, "சார் லைட்டா ஒரு அடிதான். ஸோ அதான் வீக்கம் போட்டிருக்கு. உங்களுக்கு ஆயின்மெண்ட் எழுதி தரேன். ஸோ நீங்க அத போயிட்டு ஃபார்மஸில போய் வாங்கிட்டு அவங்ககிட்ட குடுத்து, ஆயின்மெண்ட் போட்டா ஒரு 2 டேஸில சரியாகிரும். ஆனா நடக்க வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப அடிபட்டிருக்கு. ஸோ நடந்தா வீக்கம் போட்டே இருக்கும். சரியாக லேட் ஆகும்." அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ தேங்க் தான் அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்ட்ட குடுத்து வாங்கிட்டு வர சொல்றான். ஸோ உங்கள பார்த்து முறைக்கிறான். என்ன இப்படி முறைக்கிறாரு? "ஏய் பார்த்து வர மாட்டியா? சின்ன குழந்தை நெனப்பா உனக்கு?" "இல்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னா பயந்துட்டேன். லேட் ஆகிட்டா திட்டுவீங்களோன்னு சொல்லி தான் ஃபாஸ்ட்டா ஓடி வந்தேன்.
அதுக்குள்ள நான் வலிக்கு விடுவேன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போதெல்லாம் அதை வழுக்கலை தெரியுமா அப்படின்றீங்க. ஸோ தான் நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் அப்படியே இருந்து போயிடுறான். எங்கே போகிறாரு? நான் இங்கேயே உட்காந்து இருக்கணுமா என்ன? ஐயோ என்னால் முடியலையே. இவன் மேலே இருந்து போனால் கூட திட்டுவாரா? சரி நம்ம எழுந்து போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்து அப்படியே அந்த படிக்கிட்ட போய் நிற்கிறீங்க. வயன், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? உங்கள் சோஃபாவில் வந்து உட்காரு அப்படின்றான். நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. பாரு, நடந்துட்டுலாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் மட்டும். அப்புறம் நான் எப்படி நடக்கிறது? நீ உட்காரு, வர்றேன், எங்கேயும் எழுந்து போகக்கூடாது அப்படின்ட்டு அவன் கிச்சன் போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாடி கார்டும் வந்துட்டு உங்ககிட்ட தான் அந்த ஆயின்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ தான் ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வர்றான் பிளேட்டில் போட்டு. ஏய் இந்தா. என்னது? என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் போட்டேன். எனக்கு குக்கிங்லாம் அவ்வளோக்கா வராது. ஸோ சாப்பிடு. நானே பண்ணியிருப்பேன். பண்ணி கிழிச்சேன், அதான் தெரியுதே. எல்லாத்துலேயும் சீரியஸ்னஸ்ஸே இல்லை. என்ன சாப்பிடு அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்க. பட் நல்லா இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தேங்காய் அந்த ஆயில்மெண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த உங்கள் லெக்கை வந்து அவன் லேப்பில் எடுத்து வச்சுட்டு அவன் அப்படியே ஆயின்மெண்ட்லாம் அப்படியே அப்ளை பண்ணுறான். உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் தாங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல. அவன் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கேரிங்காக நடக்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே தேங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஏய் என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்க? ஒழுங்காக சாப்பிடு, முதல்ல அந்த டேப்லெட்டை போடு அப்படின்ட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் அந்த டேப்லெட்டையும் அப்படியே போட்டுறீங்க. ஸோ வாட்டரை அப்படியே கொடுக்குறான். குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. தேங்க் அவன் எல்லாமே வந்து போய் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அவனுக்கு எடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. அங்கே டிவி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு ஏய் என்னங்க நீ இப்படியே சின்சான் பார்த்துட்டே இருப்பியா? என்ன நீ இந்த மாதிரி கார்ட்டூன்லாம் பார்க்குற? ஏதாச்சும் மூவிஸ் போட்டால் இல்லை, நான் 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 கார்ட்டூன், எனக்கு ஷின்சான் தான் பிடிக்கும், டோரியமான். ஓ இன்னும் குழந்த நினைப்பு, ஆனால் பார்த்தா தெரியலையே அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பிளேட்டில் எடுத்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு அப்படியே உங்களை வந்து தூக்கலான்னு வர்றான். இங்கே பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஏய் ஜஸ்ட்டு ஹெல்ப்புக்காக தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்ட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்பில் தான் ஏறிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது இந்த ஃபீல். ஸோ மேரேஜ் பண்ணால் கூட நம்ம ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணுவார் அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்திருக்கும் அது ஜங்கு கூட. பட் இப்போ தயான் கூட நடக்குது. பட் இது நல்லா இருக்குது. இந்த அளவுக்கும் கேர் பண்ணிப்பானா இவ்வளோ ரப்டான ஒரு பர்சன் அப்படின்ட்டு நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. ஜிமின் சொல்லியிருப்பான்ல தேங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, போக போக உனக்கே புரியும், அவன் ரொம்ப நல்ல பையன், அந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ தேங்க் உங்கள் பெட்டில் படுக்க போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ஓகேவா அப்படின்ட்டு அவன் அப்படியே லேப்டாப் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளில போயிடுறான். ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணுறது? ஆனால் எனக்குன்னு யாருமே இல்லைல்ல பேசுகிறதுக்கு கூட. ஆனால் தூக்கமாக வருது. எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம லைஃப்பில் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போய் நல்லா அப்படியே தூங்குறீங்க. உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம், டேப்லெட் போட்டிருப்பீங்கள்ல, ஸோ நல்லா தூங்குறீங்க. பட் இந்த சைடு ரூஹி அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு ஜங்கு எதுவும் பேசல. அப்படியே அவன் கோட்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறான். ஜங்குக்கா ஏய் என்ன இது இது ஃபுட்டு, இது ஒன்று தான் கேடா? உனக்காகத்தான் நான் அரேஞ்ச் பண்ணேன் லன்ச், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு ஜங்கு போகிறான். ஸோ ரூஹிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்ன இவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் நான் லவ் பண்ணுறேன், உன்னை என்னை அடையணும்னு நினச்சேன், அதான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் என் புருஷன்ல எப்படின்னா என்னை லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு
அவள் அப்படியே போயிட்டு அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஆஃபீஸ் போகிறான். அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்தமாக இருக்குது. அங்கே போயிட்டு எல்லா ஒர்க்குமே பண்ணுறான் ஒரு ரோபோட் மாதிரி. அப்போ யூஎஸில் தானே இருக்கான். ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு நைட்டு வர்றான். அவனுக்கு தெரியல அவ்வளோ பெயினாக இருக்குது. நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். இப்போது ரூஹி தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறா. ஜங்குக்கு பார்த்தோன்னே, ஏன் குடிச்சிருக்கீங்க? ஏய், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ஏன் குடிச்சிருக்கேன்னா கேட்கக்கூடாது. நான் குடிப்பேன், என் இஷ்டம். அதான் எல்லாம் பண்ணிட்டல்ல, என் வாழ்க்கையை அழிச்சிட்டல்ல, வலிக்குதுடி. உன்னை எதுக்கு தான் பார்த்தனும், எதுக்கும் உன் கூட ஃப்ரெண்டாக பழகணுன்னு தோணுது. அசிங்கமாக இருக்குது. என்னை அசிங்கமாக அடைஞ்சிட்டல்ல, என்னை எல்லாருக்கும் அசிங்கப்படுத்திட்டல்ல. எப்படினாலும் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாண்டி. ஆனால் என் லவ் எனக்கு மட்டும்தான். அவள் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அவள் கூட இந்த மெமரிஸோட நான் வாழ்ந்துடுவேன். ஆனால் உன்னை மட்டும் என்னைக்கு நான் லவ் பண்ணவே மாட்டேன்டி. உன்னை பார்த்தாலே பிடிக்கல, அருகருப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு அந்த இடத்துட்டு போயிடுறான். ரூஹிக்கு ஒருமே அழுகையாக வருது. அப்படியே தான் அவள் அப்படியே போயிடுறா. அப்படியே ரூமுக்கு தனித்தனி ரூமில் தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே போயிட்டு அங்கே ஒரு பாஸ் செட்டப் மாதிரி இருக்கும். அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அங்கேயும் குடிக்கிறான். இப்போ ரூஹி தான் நைட் டின்னர் மேக் பண்ணி வந்து அங்கே கொண்டு வந்து வைக்கிறா. ஜங்குக்கு அப்படியே ரூஹியை பார்த்து சும்மா கடுப்பாயிட்டு அந்த பிளேட் அப்படியே தட்டி விடுறான். அவன் பயந்துட்டு, ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஏய், அடிக்காதடி மயிறு, அடிக்காத. என்ன சொன்ன என்கிட்ட? கல்யாணம் பண்ணிக்கிறது ஸ்டேட்டஸ் முக்கியமா? நான் கேட்டேன்டி. அதுக்குள்ளே இருந்து நான் கேட்டேன். அவகிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனால் அவன் சொல்லட்டா, எனக்கு அவள் கிடைக்கலனாலும் அவள் என் மச்சானை கல்யாணம் பண்ணியிருக்கா. அவள் நல்லா இருப்பாடி, நல்லா இருப்பா. ஆனால் நீ நல்லாவே இருக்க மாட்டேன். உன் கூட நான் ஹாப்பியாக இருப்பேன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஜங்குக்கு யாருன்னு பாப்படி? காலேஜில் சுற்றி இருந்த அந்த சாக்லேட் பாய் நினச்சியா? இல்லடி, எதுக்கு தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீ ஃபீல் ரெக்ரெட் பண்ணுவேன். நினச்சிருக்கியாடி நம்ம ஆசைப்பட்டா எது வேணால் அடையலான்னு. ஆனால் இன்னொருத்தவங்க பொருளை உன்னால் அடையவே முடியாது. என்னோடதுடி, என் உடம்ப மட்டும்தான் நீ அடைஞ்சிருக்கன்னு. ஆனால் என் மனசை என்றைக்கும் உன்னால் அடையவே முடியாது. என் மனசில் 1% கூட உன் மேலே லவ்வே இல்லடி. ஏன் ஜங்கு, நான் என் லவ் உனக்கு புரியாதா? அப்போ என் லவ் உனக்கு புரியல. அவளை நான் லவ் பண்ணேன், அவளை என்கிட்டேருந்து பறிச்சிட்டேன். இப்போ நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேனோ அதெல்லாம் பண்ணிட்டேன்டி. உனக்கு புரியாதுடி. அவள் கல்யாணத்துக்கு நானே சாட்சி கையெழுத்து போட்டேன். எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? அவ்வளோ பெயினாக இருந்துச்சு எனக்கு. அவள் கல்யாணத்துக்கு நானே ரிங்கு வாங்கி கொடுத்தேன்டி. எனக்கு புரியாது, எனக்கு வலிக்குது. அவள் என் லைஃப்பில் இல்லைன்னு நினைக்கும் போது உனக்கு புரியாதுடி. அவளுக்கு லைஃப்பில் ஆசைப்பட்ட எல்லாமே கிடச்சிச்சு, அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவளுக்கு நான் மட்டும் இருந்த பொண்ணுடி. என்னை நம்பி வந்தா, என்னை லவ் பண்ணா. அவள் கூட நான் வாழ்ந்துட்டேன். உனக்கு புரியாதுடி. ஏன்னா நீ பணத்திலேயே கொளுத்த பண்ணி தானே. நீ பணத்திலே வாழ்ந்தவ. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியாது இல்லை. எப்படியெல்லாம் என்னை பிளாக் பண்ணுமோ அப்படியெல்லாம் என்னை பிளாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? உன் கூடயே இருக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதான் இருக்கல்ல. ஆனால் உன் மேலே என் ஃபிங்கர் கூட படாது. என்னை வற்புறுத்தி நீ எடுத்திருக்கலாம், எனக்கே தெரியாமல் ட்ரக்ஸ் கொடுத்து. ஆனால் நான் அந்த மாதிரி இல்லடி. என்னைக்கு நான் உன்னை மனசால லவ் பண்ணவே மாட்டேன். ஏன், எனக்கு குழந்த பிறந்தா கூட அந்த குழந்தைய நான் தொடக்கூட மாட்டேன், பார்க்கக்கூட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணுவடி. ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியாது. அதை ஃபீல் பண்ண வைக்கணும் தான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். உன் கூட வாழ்கிறதுக்கு நினச்சியா? உனக்கு இஷ்டப்படுத்துறதுக்குடி. நீ புரிஞ்சுப்ப. ஆனால் நினைக்கிற மாதிரி அடித்து கொடுமையெல்லாம் படுத்த மாட்டேன். அதெல்லாம் ஒரு வலியே கிடையாது. மென்டலாக ஒரு டார்ச்சர் அனுபவிப்பல, அதுதான் வலி. ஃபிசிக்கலாக அனுபவிக்கிறத விட
நீ அதை அனுபவிப்ப. நீயே சாகணும்னு அளவுக்கு ஒயன் அன்னைக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பா. உனக்கு புரியாதுல்ல, இதுக்கப்புறம் புரியும்டி அப்படின்ட்டு ஜஹூக் அந்த இடத்துட்டு போயிடுறான். ரூஹி உட்காந்து செம்மையா அழுகுறா. தப்பு பண்ணிட்டேனா? இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு நீ வேணும் ஜங்கு. என்னால் இன்னொருத்திக்கு உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அதான் இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டேன். ஆனால் நான் பண்ணது தப்பா சரியான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்ட எல்லாம் வேணும். அதனால மட்டும்தான் நான் உன்னை அந்த மாதிரி பண்ணேன். பையனை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அவள் என் ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரியெல்லாம் பேசினது தான் அவள் உன்னை விட்டு போவா. அதான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் ஆனால் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு நீ வேணும். உன் கூட மட்டும்தான். அவ்வளோதான். எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும் நீ அவன் கூட இருக்கும்போது. என் ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சிக்க மாட்டேல்ல. ஆனால் ஒருவேளை உனக்கு எனக்கு குழந்த வந்தால் கூட நீ புரிஞ்சிக்க மாட்டேல்ல. இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நடக்காது. உனக்கு எனக்கு குழந்த வந்தால் கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மாறுவாச்சும். இவன் என்ன லவ் பண்ண மாதிரி இல்லை. என்னை லவ் பண்ணுவேன். உனக்கு என்ன பிடிக்கும். நீ என்னை ஹர்ட் எவ்வளோதான் என்னை ஹர்ட் பண்ணாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். வயன் அளவுக்கு இல்லைனாலும் எந்த அளவுக்கு நான் உனக்கு லவ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் லவ் கொடுத்துட்டே இருப்பேன். நீ என்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல. எவ்வளோதான் நீ என்னை அசிங்கப்படுத்தினாலும் பின்னாடி மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்ட்டு ரூஹி அவங்க உட்காந்து செம்மையாக அழுகுறா. பட் இங்கே ஜங்குக்கு வந்து அவன் ரூமில் அப்படியே பர்ஸ் எடுத்து பார்க்குறான். அது நீங்களும் ஜங்குக்கு அப்படியே ஒரு டெம்பிள் போயிருப்பீங்க. அங்கே நின்று அப்படியே தான் 2 பேருமே அங்கே வந்து ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்லாம் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பிக் எடுத்திருப்பான். 2 பேருமே ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அவன் செஸ்ட்டில் நீங்கள் அப்படியே சாஞ்சிட்டு அந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட் போட்டு இருக்க மாதிரி. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒருமே அழுகையாக வருது. ஆனால் அவனுக்கு பாடியெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ரூஹி பக்கத்தில் போகிறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பான். அவன் அப்படியே உட்காந்து அழுகுறான். நான் தப்பு பண்ணிட்டேன்டி. ஆனால் வலிக்குது தெரியுமா? வலிக்குது நீ கூட இல்லாதது. ஆனால் இந்த லைஃப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீ என்னை விட்டு போனது இதுக்கெல்லாம் நான் மட்டும்தான் ரீசன். அன்னைக்கு நான் மட்டும் ஸ்டடியாக இருந்தேன்னா அதை மாதிரி கூட இருந்திருக்க மாட்டேன்ல. அவன் கூட இருந்திருப்பேன். அவனை கல்யாணம் பண்ணியிருப்பேன். நம்ம 2 பேரும் ஹாப்பியான லைஃப் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த ரூஹி அவள் சுயநலத்துக்காக என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டான். ஆனால் அவளை ஹர்ட் பண்ணுறேன். நீ 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 எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலடி. ஆனால் எனக்கு தெரியும் நீ ஹாப்பியாக இருப்ப. ஏன் நினச்சிட்டு இருப்ப. அது பரவாயில்லடி. நீ என்னை ஹர்ட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னை வெறுத்துட்ட நீ. என் அளவுக்கு நீ பெயினை ஃபீல் பண்ண மாட்ட. நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் நீ என்னை வெறுத்துட்டு இன்னொருத்தவங்க கூட ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குடி. நீ ஹாப்பினஸுக்கு டிசர்வான ஒரு பொண்ணு தான். உன் லைஃப்பில் உனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தேங்க இருக்கான். அவனை பார்த்துப்பான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு தேங்க தான் அப்படியே கால் பண்ணுறான். இங்கே தேங்க ஒர்க் பார்த்துட்டு இருப்பான்ல. ஸோ அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணிட்டு டேய் சொல்கிறா இச்சே. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் ஜங்குக்கா குடிச்சிருக்கியா என்ன? அது லைட்டாக குடிச்சேன்டா. சரி ரூஹி கூட போயிருக்கல, என்ன நடந்துச்சு? 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்கல்ல? டேய் அதெல்லாம் கிடையாது. சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கே இருக்க? அதுவாடா நானும் என் ஒய்ஃபும் ஹனிமூன் வந்திருக்கோண்டா. உனக்கே தெரியுங்கள எனக்கு பிடிச்ச ஐலாண்ட். ஸோ அங்கே ஜிம்மின்னு இருக்கான்ல, அந்த ஐலாண்டில் நானும் வந்திருக்கேன். ஸோ சொல்ல மறந்துட்டேன்டா. ஒயன் வந்து உன் காலேஜ் தான்ல, ஐ மீன் நீ படித்த காலேஜ். ஸோ ஜிம்மினா அண்ணான்னு சொல்கிறா. ஸோ நானும் பார்த்தேன். 2 பேருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. எனக்கு என்னன்னு தெரியல மச்சான். ஒயன் மேலே ஏதோ ஒரு நல்லா இருக்குடா. எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா சொல்கிற? எல்லா பொண்ணுங்க மாதிரி அவள் கிடையாதுன்னு தோணுதுடா.
ஆனால் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு இது வரைக்கும் ரீசன் தெரியல. ஆனால் அவ கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்றான். ஜங்குக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலும் என்னோட சைடு வந்து ஒரு மாதிரி அழுகையாக வருது. அதை அப்படியே டம்ப் பண்ணிட்டு, டேய் நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளோ பெயினை ஃபீல் பண்ணியிருப்ப, அதெல்லாம் ஒயன் தெரிஞ்சா ஒயனை அக்செப்ட் பண்ணிப்பா. நீ பார்த்து சேஃபாக இரு மச்சான். சரிடா, ஓ லைஃப் எப்படி போகுது? அது போகுது மச்சான், லைஃப் தானே, அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு நாள் இறந்துருவோம். டேய் மயிறு, நான் என்ன கேட்டால் நீ என்ன உளர்ற? போதையில் இருக்கியா என்ன? ஆமாண்டா, எனக்கு பிடிக்கல. ஆசைப்பட்டவள் என் கூட இல்லை. ஒருத்தி கூட கட்டி வச்சிருக்கேன், அவளே எனக்கு பிடிக்கல. அப்போ எதுக்குடா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? என் தலையெழுத்து, பண்ணிக்கிட்டேன் போதுமா அப்படின்ட்டு அவன் கடுப்பாயிட்டு காலை கட் பண்ணிடுறான் ஜங்கு. சுங்கித்தாயா, இதை நான் எதுக்கு கால் பண்ணிச்சு, இப்போ எதுக்கு ஃபோனை கட் பண்ணிடுச்சு, இதுக்கு தான் இவன் கால்லாம் அட்டன் பண்ணுறதே கிடையாது அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அவன் வெறுக்கு பார்த்துட்டு இருக்கான். ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.